இதுக்கு முன்னாடி சீசன் 1ல ஜிம் இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவுட் சைடுல கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்போ அவர்கிட்ட யாரோ உன் ஒய்ஃப் அந்த குழியை தோண்டி இருக்க கூடாது அப்படின்னு ரேடியோல சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பெரிய ஷாக்கிங் ட்விஸ்டாவே இருந்துச்சு. யார் அது, ஒருவேளை சிமுலேஷனா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் யோசிக்க வச்சுது. ஆனா அப்ப ஜிம்மு கிட்ட ரேடியோல பேசினதே இந்த மேன் இன் எல்லோ தான். இந்த மேன் இன் எல்லோ எதுக்காக ஜிம்மை கொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவரே நாலேஜ் கம்ஸ் வித் காஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் ஜிம்மை போட்டு தள்ளியிருப்பாரு. அதாவது டேபிதாவும் ஜேடும் அந்த சாங்கை பிளே பண்ணி இந்த பிளேஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது தான் ஜிம் செத்ததுக்கு காரணம். பாவங்க ஜிம்மு. இந்த மேன் இன் எல்லோவோட கம்ப்ளீட் ஆரிஜின் இப்போதைக்கு சொல்லப்படல. ஆனா இதுக்கு முன்னாடி டேபிதா ஹென்ரியோட வீட்டு பேஸ்மெண்ட்ல மிராண்டாவோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த பெயிண்டிங்கா இந்த மேன் இன் எல்லோவோட பெயிண்டிங் இருக்கும். ஸோ ஆரம்பத்துல இருந்தே இந்த மேன் இன் எல்லோ இங்க தான் சுத்திட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ்க்கும் இந்த மேன் இன் எல்லோக்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த மான்ஸ்டர்ஸால பகல்ல வெளியே வர முடியாது. ஆனா இவர் ஈஸியாவே டேல வெளியே வந்து நம்ம ஜிம்மை ஈஸியாவே போட்டு தள்ளிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் இந்த மான்ஸ்டர் கூட்டத்துக்கு தலைவனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்த சீசன்ல இந்த கேரக்டர் தான் மெயின் வில்லனா வரப்போறாரு.